الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. نشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أوصيكم عباد الله أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية أخرى فأرسل معي بني إسرائيل إلى آخر الآية. آمنا بالله صدق الله العلي العظيم. எல்லா புகழும் படைத்த நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சொல்லை சொல்லாலும் செயலாலும் முழுக்க முழுக்க பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கிருபை என்றென்று உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஜும்மா பிரசங்கத்துடைய செய்தி, இந்திய திருநாட்டை விடுதலை கிடைப்பதற்கு போராடியவர்களை பற்றி ஞாபகப்படுத்தும் நாளாக இருப்பதால் அதை பற்றி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 1947 இந்திய விடுதலை கிடைத்த நாள். இந்திய திருநாட்டில் எல்லா பகுதிகளிலும் வாழுகிறவர்கள் அதை கொண்டாடி குதூகலத்தோடு இனிப்பு பதார்த்தங்கள் வழங்கி உண்டு மகிழ்ந்து இருக்கிறோம். ஏன் இதை பேசணும் என்று எடுத்தால், குர்ஆனிலே 3 பகுதியிலே ஒரு பகுதி வரலாறை மட்டும் இல்ல சொல்லுகிறான். உலகத்தில் மனிதன் வழிபட வேண்டும் என்ற விஷயத்தில் சட்ட திட்டங்களை ஒரு பகுதியாகவும், இறைவன் தன்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை ஒரு பகுதியாகவும், இந்த சமூகம் வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமான வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். இஸ்லாமிய பெண்களை இவரை பார்த்து வாழ்ந்து வழி நடந்து சொர்க்கம் செல்லுங்கள் என்று சூரா மரியமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வரலாற்றை படிக்க சொல்லுகிறான். ஆசியா அம்மா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்த வழி பிரகாரம் வாழ்ந்து சொர்க்கம் செல்லுங்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறான். யூசுப் நபியோட வரலாறு அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பதிவு செய்திருக்கிறான். இப்படி குர்ஆன் நெடுக அதிகமான வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். பனி இஸ்ரவேல் வரலாறு மிக அதிகமாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஆக இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு முக்கிய காரணமாக வகித்த இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுவதனால்
இன்று அந்த செய்தியை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது சமீப காலமாக நாம் வாழுகிற இந்திய திருநாட்டில் தியாகிகள் எல்லாம் துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள், சித்தரித்து காட்டுகிறார்கள். துரோகிகள் எல்லாம் தியாகிகளாக சித்தரித்து காட்டுகிற ஒரு பகுதியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதனைக்குரிய விஷயம் அல்லவா? எனவே இந்த கட்டத்தில் பேரை சொல்ல விரும்பல, அந்தமான் என்று சொல்லுகிற அந்த சிறைச்சாலை முழுக நிறைந்து வழிந்தது இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆனால் இன்று துரோகிகளை தியாகிகளாக காட்டுகிற ஒரு விஷயம் நடந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலைக்கு ஒரு துரோகியுடைய பெயரை வைத்திருப்பதை பார்க்கிறோம். கருணை மனைவி கொடுத்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஒருவனுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியாகணும்னு சொல்லி பேசப்படுகிற ஒரு காலம். கொஞ்சம் நஞ்சமா நாம் நினைக்கிறோம். வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும். 200 ஆண்டு காலம் இந்த விடுதலைக்காக போராடினார்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் மட்டும் களத்தில் நின்று போராடினார்கள். மிச்சம் 100 ஆண்டு தான் எல்லாம். இந்த இந்திய திருநாடு விடுதலை பெறுவதற்கு முதல் உயிர் தியாகம் கொடுத்தவர் நவாப் சிராஜ் தௌலா என்கின்ற சொல்றாங்க. முதல்ல வெள்ளையனே வெளியேறு, எங்க நாடு எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி நவாப் சிராஜ் தௌலா தான் முதல் ஒரு இஸ்லாமியர் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்கு அவனுக்கு உயிர் தியாகம் செய்திருக்கார். இன்று அதெல்லாம் சொல்றாங்க. வரலாறு மறக்கலாம், ஞாபகத்தில் இல்லை, அது ஒரு இயல்பு. ஆனா வரலாறு மறைக்கப்படக்கூடாது. வரலாறு மறக்கலாம், அது இயல்பு. ஆனா வரலாறை மறைக்க கூடாது. இந்த மறைக்கிற திட்டத்தை இன்றைய இந்திய திருநாட்டை ஆளுநர்கள் செய்கிற ஒரு பெரும் சூழ்ச்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வரும். ஒரு செய்தியை சொல்ற, பணிவா கேட்டுக்கிறங்க. இந்திய திருநாட்டில் வாழுகிற நமக்கு இந்த கொடியேற்றுற ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா, நம்ம இஸ்லாமியர்கள் இந்த இந்திய திருநாட்டுக்கு பட்ட கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அது கூட பேசுவதற்கு நான் முன் வரலன்னா ரொம்ப வருத்தம். நிறைய வரலாறு இருக்கிறது. யார் பேசுறாங்களோ பேசலையோ, நமக்கு வாய்ப்பு கிடைத்தால், தேசிய கொடி ஏற்றுகிற வாய்ப்பு கிடைத்தால், இந்த நாடு விடுதலை அடைவதற்கு, சுதந்திரம் பெறுவதற்கு நாங்கள் இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டம் என்ன என்று ஒருவருடைய வரலாறை சொல்வது மிக மிக சிறந்தது. அதை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசணும்ங்கிறது என்னுடைய கருத்து. வேற என்ன நம்ம பொறுமை இருக்குது? நம்ம அதை அப்படியே மறப்பதினால், பயப்படுவதனால், எல்லோரும் இருக்கிறாங்களே, இருந்தா என்ன, நமக்கென்று உரிமை இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை சொல்வதற்கு நமக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொல்ல தங்கியதனால்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் நம் முன்னோருடைய கதைகளை, சுதந்திர தினத்துடைய விஷயத்தை மறைத்து வெளியிடுவதை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை விரும்புவதே கிடையாது. ஒருபோதும் அடிமைத்தனை விரும்புவதே கிடையாது. எல்வேர்களும் சுதந்திரமாக வாழணும் என்றுதான் இஸ்லாம் அன்று தொட்டு இன்று வரையிலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் குர்ஆன்ல
சத்தியத்தை சத்தம் செய்யக்கூடாது அல்லாமல் சத்தியத்தை முறித்தால் அதற்கு சில பரிகாரத்தை கொள்ள சொல்லுகிறான். நோன்பை பகலில் ஒரு முறித்து விட்டு அதற்கு பரிகாரம் சொல்லுகிறான். இந்த பரிகார சட்டத்தை எல்லாம் எடுத்து பார்த்தால் முன்னிறுத்துவது அல்ல, நீ இந்த சத்தியத்தை முறித்து விட்டதினால் ஒரு அடிமையை வைத்து உரிமை விடு என்றுதான் முதலில் சொல்லுகிறான். அடிமைத்தனம் வேண்டாம். எல்வேர்களும் அடிமையாக அல்லாவுக்குத்தான் அடிமை என்பதை வழங்கி வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிமை என்ற அந்த விஷயத்தையும் தளர்த்த வேண்டும் என்று நபியர்கள் எடுத்த வழிமுறை அல்லாஹ் சொல்லுகிறான். சத்தியத்தை முடித்து விட்டாயா, அடிமையை அங்கு உரிமை விடு. பகலில் நோன்பை முறித்து விட்டாயா, அதற்கு பரிகாரம் சக்தி இல்லையா, அதற்கு பரிகாரம் ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடு. தேசன கடுமையா நிறைய காசு அந்த காலத்துல. ஒரு மனைவியை பார்த்து அவருடைய அம்மாவுடைய முதுகை பூண்டிருக்கிறது என்று ஒருவன் அதற்கு ஒப்புவமை சொல்லிவிட்டால் அது தப்பு என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு அடிமை வாங்கி உரிமை விட அதற்கு பரிகாரம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி பரிகாரத்திற்கு குர்ஆன் சொல்லுகிற விஷயம் முன்னுரிமை கொடுப்பது, அடிமைத்தனம் வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி வாழ்க்கையில பார்க்கிறோம். பெரியவங்க வந்தா மரியாதை செய்யணும். ஆனா ரசூல்ல எப்பொழுதுமே தான் வர்றேங்கிறதுக்காக எழுந்திருக்க வேண்டாம் சொல்லியிருக்கிறான். நான் வர்றேன் இல்லை, எழுந்திருக்க வேண்டாம், அப்படி வேண்டாம். எல்பேர்களும் அல்லாவின் அடிமைதான் என்று விஷயத்தை சஹாபா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை சஹாபாக்களோட வரலாற்றுல ஒரு செய்தி வருது. உஸைமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாரசீக நாட்டுக்கு தூதுவா செல்றாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செல்ற நேரத்தில் அங்க பாரசீகம் செல்வம் குளித்து சிறப்பா இருக்கிற நாடு. அங்க ஒரு பழக்கம் என்னன்னா, மன்னர்கிட்ட பேசணும்னா மன்னர் மட்டும் உட்கார்ந்து இருப்பாரு, மற்றவர் எழுஞ்சு நிக்கணும். ஹுதைபா அவங்க துணிச்சல சொன்னாங்க, இதுங்க மதத்தை மார்க்கத்துல இது சொல்லப்படலை. நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான். எனவே ஒண்ணு உங்களுக்கு இணையாக நான் உட்காரணும், இல்லை என்றால் நான் நிற்பது கொண்டு நீங்கள் நிற்கணும் என்று ஆணித்தரமாக மனிதனுக்கு இருக்கிற சுதந்திரத்தை, நான் அடிமை அல்ல என்பதை மிக ஆணித்தரமாக நிரூபித்து காட்டி மன்னரை எழுச்சி பேசுகின்ற அளவுக்கு மாற்றம் செய்திருக்கிறார் சஹாபி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க முடிகிறது. அபிசீனியா நாட்டுக்கு எதிர்த்து போனாங்கல்ல முதல்ல, மன்னரை அழைக்கிறார். அபு சுஃபியான் மக்கா வாசிகள் சார்பாக அபிசீனியா போயிருக்கிறார். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கல அபு சுஃபியான். அபிசீனியாவுடைய பழக்கம் என்னன்னா, மலேசியால பார்க்கிறோம்ல, அந்த மலேசியா செலுத்தி இப்படி குனிஞ்சுக்கிட்டே வருவாங்க. முதுகு காட்ட மாட்டாங்க, முகத்தை காட்டிட்டு வருவாங்க. மன்னரை பார்த்து சந்திச்சு வரும்போது காட்டுவாங்க. இந்த பழக்கம் அபிசீனியாவில் இருந்துதான். அந்த தலைமை குழு சஹாபி சொல்லுகிறார், இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு மன்னர் அபிசீனியாவில் மன்னர் அழைத்திருக்கிறார். அபு சுஃபியான் இருக்கிறார். பேசுகிற பொழுது, சபைக்குள் வருகிற பொழுது, அந்த நாட்டு மக்களுடைய பழக்கம் மன்னரை சந்திக்கிற பொழுது குனிந்து ருக்குவை போன்று மன்னரை சந்திக்கணும். ஆனா சஹாபாக்கள் அப்படி செய்யல, சும்மா நேரா போறான். அபு சுஃபியான் சொல்றாரு, பாருங்க மன்னா, இஸ்லாமியர்கள் உங்களுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு மரியாதை செய்ய வர்றாங்கன்னு சொன்ன உடனே அங்க ஜாபிர் அபு தாலிபும் அப்பா அமீரா போறாங்க. ஜாபிர் அபி தாலிப் என்னன்னு கேட்க இல்ல, எங்களுக்கு எங்க தூதர் நபி அவர்கள் இப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. மனிதனுக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கட்டுப்படல. எல்லா மனிதர்களும் இறைவனுக்குத்தான் அடிமை என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எனவே எங்களுடைய உடம்பு, எங்களுடைய தலை ஒரு காலம் இறைவன் எந்த படைப்புக்கும் குனியாது என்று தைரியமா சொன்னாங்க.
எனவேதான் செய்யதில் இஸ்திக்ஃபார் ஒன்று இருக்குது துவால. அதுல ஒரு வார்த்தை வருது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வஅன அப்துக. இந்த அன அப்துக்குங்கிற வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லியது என்னால் இந்த துவா உயர்ந்து இருக்கிறது. பொருள் என்னன்னா, நீண்ட ரப்பு அல்லாஹ் என்னை படைச்சிருக்கிற, அன அப்துக்க நான் உனது அடிமை, ஒன்னால் படைக்கப்பட்டவன் என்ற வார்த்தையை மனிதன் கூறுவதனால் இஸ்திக்ஃபார்லேயே உயர்ந்த இஸ்திக்ஃபார் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் வார்த்தை. ஆனா அப்துக்க ஹலக்தனி, என்னை நீ படைத்தாய், நீந்தான் ரப்பு அன அப்துக்க என்று சொன்ன உடனே அல்லாஹ் மனம் மகிழ்ந்து போகுவதனால் அவன் செய்த அனைத்து குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆனா அப்துக்க என்று சொல்லுகிற வார்த்தை தான் முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் ஒரு காலம் மனிதனை அடிமைப்படுத்துவதற்கு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு இஸ்லாம் விரும்பவே இல்லை. ஒரு யுத்தத்துல கைதிகள் வந்துடுறாங்க, அடிமைதவங்க. அதுல மாரியத்தில் கபதியாங்கிற பெண் நபிக்கு பங்கு கிடைச்சிச்சு. அதை சஹாபாக்கள் அடிமைகள் வச்சிருக்கிறாங்க, பெண்ணு அடிமைப்படுத்திருக்கிறாங்க. இதை எப்படி தவிர்ப்பது என்று நபிகளுக்கு திட்டம் போட்டு அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பார்க்கிற விதமாக மாரியத்தில் கபதியாவை தன் மனைவியாக ஆகுவதற்கு உரிமை விடப்பட்ட பெண் உரிமை விடப்பட்டு சுதந்திரமாக அந்த பெண்ணுக்கு கொடுத்து உரிமை விடப்பட்ட பிறகு தன் மனைவியா ஆக்கி கொண்டார்கள். அனைத்து சஹாபிகளும் அவர்கள் இருக்கிற அனைத்து அடிமைகளும் அப்பப்போ உரிமை விட்டுட்டார்கள். வரலாறு இந்த மாரியத்திற்கு புத்தியாவுக்கு தான் அது எல்லாம் அவங்களுக்கு தான் இவராக நீங்க பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது. நபிக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை 2 பிறந்துச்சு. 2 இப்ராஹிமும் பிறந்தது. மதீனாவையே போட்டுச்சு. இது மாரியத்திற்கு புதிய அம்மா மாசமா இருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போது சொன்ன உடனே அது ஆண் குழந்தை பிறந்தோம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அது கொஞ்சம் நாளைகள் அந்த குழந்தை இறந்து போச்சு. உங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அங்கேன்னு சொன்னோம்னா, இப்படி இஸ்லாத்துல யாரும் அடிமைத்தரப்படக்கூடாது. எனவே இந்த உணர்வை கற்றிருந்ததனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உலமாக்கள், கற்றறிந்த ஆலிம்கள் ஆரம்பத்திலேயே எதிர்த்து போராடி எத்தனையோ உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, டெல்லியிலே 500க்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஷஹீதாயிருக்கிறாங்க நாடு விடுதலை பெறுவதற்காக. இது தெரியுமா? நமக்கு சொல்லி இருக்கிறோமா? பகதூர் ஷா மன்னர் வரலாறு தெரியுதா? பட்ட கஷ்டம் கொஞ்சமா? இவர் இந்திய திருநாள் என்பது விடுதலை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி போராடியதனால் அவர் நாடு கடத்தப்படுகிறார். பர்மாக்கு நாடு கடத்தப்பட்டார். பட்ட பிறகு குடும்பத்தோடு கடத்திட்டாங்களாம். ஆங்கிலேயன் கடத்திட்டு பர்மா சிறைச்சாலையில காலை உணவு கொடுத்தாங்க தட்டுல. வேதனை வேதனை வேதனை, அவ்வளவு ஒரு வேதனை. இஸ்லாம் என்று பட்ட கஷ்டங்கள். பகதூர் ஷாவுடைய மகனுடைய கழுத்தை அறுத்து தட்டில் வைத்து மூடி தந்தைக்கு விருந்து கொடுத்தார்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. இஸ்லாமிய உணர்வு என்பது நாட்டுப்பற்று வேண்டும் என்று குர்ஆன் சொன்னதினால் என்னுடைய சந்ததிகள் இந்த நாட்டில் அனாதைகள் அல்ல, அடிமைகள் அல்ல, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் என்பதை வைராக்கியமா உள்ளத்தில் பதிய வைத்து போராடினார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப சொல்றான், நீங்கள்லாம் வெளிநாட்டவர்கள் சொல்லுகிறான், வெளியே போய் சொல்றான். யாரு சொல்லணும்? நம்ம சொல்லணும். பகதூர் ஷாவுடைய மூத்த பத்தி சொல்றாங்க. சித்திரவதை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு அவருடைய கடைசி நேரம் உயிர் போற நேரத்துல பகதூர் ஷா சொன்னாங்களாம், இந்தியாவிலிருந்து பர்மா கடத்தப்பட போது ஒரு புடி மண்ணை எடுத்து போயிருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், குடும்பத்துல நான் இறந்துருவேன் அப்படின்னு தெரியுது, எனவே என்னை அடக்கம் பண்ண போற நேரத்துல என் தாய் நாட்டுடைய மண் என் மேனில் படம்னு சொல்லி
ஒரு பொடி மண்ணை எடுத்து வந்திருக்கிறேன், என் கபரில் போடுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் பட்ட கஷ்டம் உணர்வை அவர் காட்டினார். அந்த பிடி மண்ணை பூமியில குழியில போட்டு அடக்கணும்னா சொல்றாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய உணர்வு என்பதை பார்க்க முடிகிறது. அதனால நாம வரலாற மறைக்கிறாங்க, வரலாற திருத்துகிறாங்க. ஒரு காலம் நடக்காது. நம்ம கோழைகளாக இருப்பதனால் தான் இது நடக்கிறது. என்ன செய்யணும்? நமக்கென்று எடுத்து சொல்வதற்கு சபைக்கு ஆள் அனுப்பணும். தெரியுதா? ஓட்டுரிமையை நடத்தி நம் சமூகத்தை தலைதூக்கி நிப்பாட்டுவதற்கு நாம தேர்ந்தெடுத்து நம் சமூகத்தை அனுப்பினால் இந்த நிலை வராது. ஒற்றுமை இல்லை, சமூக கட்டுப்பாடு இல்லை. எனவேதான் பல வகையான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட விஷயத்தை நம்மை பாதுகாக்கணும். நிறைய இருக்குது. அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இந்தியாவில் ஆலிம்களும் ஆலிம் கற்றுக்கொண்டு இருக்கிற மாணவர்களும் பட்ட தேகத்தை சொல்றாங்க. டில்லியில 80,000 மதரசாக்கள் இருந்ததாம். ஆனா எப்பொழுது போராட இஸ்லாமியர்கள் ஆரம்பித்தார்களோ, ஆங்கிலேயன் இந்த இடத்தில் இருந்தால், இந்த மதரசாவில் இருந்துதான் இஸ்லாமியர்கள் இதற்காக தன்னை தயார் செய்து கொள்ளும் என்பதற்காக வேண்டி அந்த மதரசாக்களை எல்லாம் கிட்டத்தட்ட அனைத்தும் அழிக்கப்பட்டன. கடைசியா 47 பிறகு சுதந்திரம் கிடைத்தது. 14,000 மதரசாக்கள் இருந்துச்சான். 14,000 மதரசாக்கள் இருந்துச்சான். 80,000 மதரசாக்கள் இந்த ஆங்கிலேயனால் இவர்கள் இஸ்லாமியர்கள் கற்றுக் கொள்கிறார்கள், ஆலிம்கள் பயிற்சி கொடுக்கிறார் என்பதற்காக வேண்டி அத்தனை மதரசாக்களையும் அழித்து ஒழித்து விட்டார். நாம் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? அன்றைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க, ஆங்கிலேயம் படிப்பது ஹராம்னு சொன்னாங்க. ஏன்னா வெறுப்பு, எனக்கு இந்திய திருநாடு வேண்டும், இவன் ஆட்சி செய்வது எனக்கு பிடிக்காது, பேசுகிற மொழி வேண்டாம் என்று இஸ்லாமிய சட்டம் தெரிந்த உலமாக்கள் இனி ஆங்கிலோடையும் பேசுகிற ஆங்கிலம் படிக்க வேண்டாம், படிப்பது ஹராம் என்று சொன்னார்கள். பெரும்பெரும் உலமாக்கள் எந்த திருமணத்தில் ஆங்கிலேயன் அணிகிற ஆடைகள் அணிகிறானோ மணமகன், அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள கூடாது, கதராடை கட்டினால் வருகிறோம் என்று சொல்லி நாட்டுப்பற்றை காட்டி வாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். எனவே அவ்வளவு தியாகம் நடந்தது. கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. வரலாறு படிக்கிற பொழுது யார் படித்தாலும் சரி கண்ணீர் வராம இருக்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நாமும் அதை நிகழ்ச்சியில சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லுவதும் இல்லை. மற்றவர்களும் யாரையெல்லாமோ பேசுறாங்க. நான் பேசக்கூடாதுன்னு சொல்லல, அந்த நிகழ்ச்சியில நிறைய பேசுறாங்க. ஆனா இஸ்லாமியருடைய பெயர் ஒருவரையுடைய பெயரோடு உச்சரிக்கப்படுவதில்லை. 100 ஆண்டு காலம் போராடி இருக்கிறாங்க. மொத்தம் 200 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் தன்னந்தனியாக இஸ்லாமியர்கள் போராடி 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 இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள். இது போன்று சில உலமாக்கள் ஆலிம்கள் அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது கூட தவாஃபில் ஹரமிலே காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு, யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்கள் நாடு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய உணர்வை காட்டியிருக்கிறதை எல்லாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது இங்கு கேட்டால் அல்லாஹ் நமக்கு துவா கபூல் செய்வான் என்ற எண்ணத்திலேயே தவாஃபில் இருந்து கூட மற்ற இடங்கள் கூட எங்களுக்கு மற்ற பிரச்சனை தேவையில்லை, இப்பொழுது எங்களுடைய நாடு விடுதலை பெற வேண்டும் என்று அந்தந்த இடங்களில் துவா செய்ததாக வரலாம் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டிப்பட்ட கஷ்டங்களை பார்க்க முடிகிறது. அவ்வளவு உயிர் தியாகம், நிறைய பொருள் உதவி தெரியத்தான் செய்யும். எவ்வளவோ பொருள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் யாரும் சொல்றதே கிடையாது. கேரளாவில் இருக்கிற வாழ்ந்தவர்கள், தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள்
விடுதலை பெறல் என்பதற்காக வேண்டி நிறைய பொருள் உதவி செய்து கொடுத்திருக்கிறாங்க. சில குடும்பத்தையே இழந்திருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கணும். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க செய்யணும் துவா செய்வோம். ரப்பே ரஹ்மானே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி முன்னோர்களுக்கு விடுதலை கிடைக்க பெற்று சந்தோஷமாக்கினார்களோ, இந்த மகிழ்ச்சிகரமான நாளைகளே 79வது ஆண்டு சுதந்திர தினம் இல்லையா? எனவே இந்த நாளை நான் கொண்டாடுகிற பொழுது எங்களுக்கு முன்னோருடைய வரலாறு தெரிந்து படித்து வாழ்கிற ஒரு வாய்ப்பை தரணும் ரப்பே. அதோடு அவர்களை ஞாபகப்படுத்துகிற சிந்தனைகள் தான் என்னோட இருக்கிறோம் வேண்டுகிறோம். இனி இந்த நாட்டில் அது போன்ற சூழ்நிலை வராமல் பாதுகாத்து மாறுபட்ட கருத்து இல்லாமல் என பாராமல் ஒற்றுமை வாழ்வதற்கு அருள் செய்வாயாக என்று பிரார்த்தித்து என் உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.